ஆதம் நபியை மண்ணினாலே அழகுடன் படைத்தாய், அவர் எலும்பினாலே துணைவியாக ஹவ்வாவை படைத்தாய். நீதம் பொங்க மாந்தர்களை உலகினில் படைத்தாய், நல்ல நேர்த்தியான வானம் பூமியாவையும் படைத்தாய். அற்புதம் செய்திட்ட ஆற்றல் மிகுந்திட்ட வல்லவனே, எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நேசம் மிகுந்திட்ட நல்லவனே. ரசூல்லா சொன்னாங்கல்ல ஐடியா, அந்த ஐடியாவை அப்படியே இவருக்கு என்ன செய்யறாரு, இவரு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து போ நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோ, அப்புறம் 2 ரக்காயத்து தொழுதுக்கோ, கிப்லாவை முன்னோக்கு, ரசூலுல்லாஹையும் முன்வைத்து நான் கேட்கிறேன் அல்லாஹ்ட்ட துவா செய்யி, அப்புறம் அந்த ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் கேட்கிறேன் துவா செய், ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் கேட்கிறேன் துவா செய். அப்புறம் உன்னுடைய ஹாஜத்து என்ன இருக்கோ, தேவைகள் என்ன இருக்கோ அதையும் கேள் அல்லாஹ்ட்ட, அதையும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யி கேள். இப்படி துவா செஞ்சுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சபைக்கு போ, சபைக்கு என்ன செய்ய போ. அப்படி போனின்னு சொன்னா, நீ போகும்போது உன் கூட நானும் வரலேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் போறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு சபைக்கு போறாரு, அவரோட சேர்ந்து இவருடைய நண்பரும் போறாரு. இவர் போய் அங்கே ஒன்றும் பேசலை, ஒன்றும் பண்ணல. அந்த அரண்மனை வாசலில் உள்ள காவலாளிகள் பார்த்தாங்க, அப்படியே மரியாதையாக சலாம் விட்டாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க வாங்க வாங்க, அந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹுடைய சபையில் போய் விட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, வாங்க 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 எந்திரிச்சு, இந்த மாதிரி ஒரு துண்டு இருந்துச்சு, ஒரு விரிப்பு தூக்கி விரிச்சு, உட்காருங்க உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்க, உட்கார சொல்லி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன என்ன தேவை இருக்குது, என்ன ஏன் நீங்கள் இத்தனை நாளாக வரல, இத்தனை நாளா ஏன் வரல, உங்களுக்கு என்ன தேவையானது எனக்கு கேட்க வேண்டியது தானே, எதுக்கு நீங்கள் கேட்காம இருந்தீங்க இத்தனை நாளா? யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு பேசுகிறாங்க. யார்கிட்ட? அந்த ஆள்கிட்ட பேசுகிறாங்க. உட்கார வச்சு மரியாதை கொடுத்து, உங்களுக்கு வேறு எதுவும் தேவை இருக்கா சொல்லுங்கள், என்ன தேவை சொல்லுங்கள், எல்லா தேவையும் சொல்கிறார். எல்லாத்தையும் காசு பணத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணதுக்கு பின்னாடி வேறு எதுவும் தேவை இருக்காங்க, இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ இவர் வெளியே வந்துட்டார், முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, நான் ஏதாவது தேவைன்னா வந்து உங்களை பார்க்குறேன் சொல்லிட்டு வந்துட்டார். வெளியில் போனதுக்கு பின்னாடி இந்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப் இருக்கார்ல, அவரை போய் ஆற தழுவி கட்டி பிடிச்சி, என்னப்பா இது, என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே, இது என்ன இப்போ நடக்குது? அதுதான் ரசூலுல்லா. அதுதான் யாரு? ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் கேட்டால் இந்த மாதிரி தான் மேஜிக் நடக்கும். இந்த மாதிரி தான் நீ அல்லாஹ்ட்டையும் ரசூலுல்லாஹ்வின் பொருட்டாலும் கேட்காம நீ போனியே, யாராவது உன்னை கண்டுக்கிட்டாங்களா, பார்த்தாங்களா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஏற்கனவே அங்கே இருக்கும்போது நடந்துச்சுல கதை, ரசூலுல்லா கதை, கதை இல்லை சம்பவம், சரித்திரம். கதைன்னு சொன்னால் பொய்யா போயிடும், கதையில் பொய் இருக்கும். கதைன்னு சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்ன செய்யக்கூடாது, கதையிலே சொல்லவே கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் முன்னாடி நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இந்த சம்பவத்தை இவர்கிட்ட சொல்றாரு. அப்படித்தான் ஒருத்தர் வந்தார், கண் தெரியாது, ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டாங்க, அதுக்கு அவர் இப்படி சொன்னார், அதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, இந்த மாதிரி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தொழுதாரு, துவா செஞ்சாரு, கண் பார்வை வந்துச்சு, இதை நான் பார்த்தேன்டார். இதனா அந்த மெத்தடை தான்ப்பா எடுத்து நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்கிறார். அந்த மெத்தடை தான் நான் உனக்கு என்ன செஞ்சேன், எடுத்து சொல்லி கொடுத்தேன் என்ன செய்யறார் இவரு சொல்றார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு அறிவிக்கிறா அப்படின்னு சொன்னா, அபு ஜாஃபர் அல் ஹத்மி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது? இவர். இந்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப் சம்பந்தமான விஷயங்களை அறிவிக்கிறது போல யாரு? ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்த விஷயத்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப் சொன்னார். உஸ்மான் இப்னு ஹுனைஃப் விஷயத்தை யார் சொல்றான்? அபு ஜாஃபர் அல் கத்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அபு ஜாஃபர் அல் ஹத்மி. இந்த ஹதீஸ் தபுரானில வருது. தபுரானில என்ன கிதாபு? தபுரானில வருது. தபுரானில 8311வது ஹதீஸ். 8311வது ஹதீஸ். இப்போ நான் இத்தனை விஷயம் சொல்லிட்டேன். எத்தனை விஷயம்? உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, ரசூலுல்லாஹுடைய சபையில் போய் கண் பார்வை இல்லாமல் போனாரே அவருடைய சம்பவம் ஒன்று, அது ஒன்று. ரெண்டு. மூணாவது என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
நபிமார்கள் ரசூலுல்லாஹை வச்சு கேட்டதும் அப்பாஸ் ரலியல்லாஹு முன் வச்சு கேட்ட அந்த சம்பவம் 3. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் சொன்னேன். இது எல்லாம் நபிமார்களுடைய லிஸ்ட்டு. இது எல்லாம் நபிமார்களுடைய லிஸ்ட்டு. நபிமார்களுடைய லிஸ்ட்டு, சஹாபாக்களுடைய லிஸ்ட்டு எல்லாம் கலந்து மொத்தம் 4 சொல்லிட்டேன். 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். குர்ஆன் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள்ல ஒன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி அந்த ஆயத்து, இன்னொன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, இன்னொன்று சுலைமான் நபி ஒரு வழியை பயன்படுத்தி கேட்டது. சொல்றது புரியுதா? இது எல்லாமே. இதுக்கு மேலேயும் உனக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு பயான் இருக்கு. உவகை ரசூலும் உவைசுல் கர்ணியும் சொல்லிட்டு, உவகை ரசூலும் உவைசுல் கர்ணியும் சொல்லிட்டு என்ன செய்த ஒரு பயான் இருக்கு. அந்த பயானை போய் கேளு. ரசூலுல்லாஹ் உவைசுல் கர்ணிங்கிற ஒரு வழியை சுலைமான் நபி எப்படி ஒரு வழியை அடையாளப்படுத்தி காமிச்சாங்க சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாவே உவைசுல் கர்ணிட்ட போய் துவா செய்ய சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருக்கிறா? உலகத்திலேயே மிகப்பெரிய உன்னதமான படைப்பு யாருங்க? சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறாங்க யார? உவைசுல் கர்ணியை. அந்த உவைசுல் கர்ணிட்ட போய் என்ன துவா செய்ய சொன்னாங்க, எப்படி செய்ய சொன்னாங்கிறத அந்த பயான்ல போய் கேளு. அந்த பயான்ல போய் அதையும் ஆதாரமா எடுத்துக்கோ. அதுக்கு அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் புதுசாக சொன்ன பாரு. புதுசாக என்ன? நானா புதுசாக சொல்றது கிடையாது. ஏற்கனவே நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எடுத்து சொல்றேன். எடுத்து என்ன செய்கிறேன் சொல்றேன். நல்லா கேளு, பேசாத, அமைதியாகி. ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை அலி இப்னு அபி தாலிப் கடைசி வரையும் இஸ்லாத்துக்கு வராமல் மாத்தாவாங்கல்ல, அபு தாலிப் கேள்விப்பட்டிருக்கியா? சிறிய தந்தை, சச்சா, ரசூலுல்லாஹுடைய சச்சா, ரசூலுல்லாஹுடைய சின்ன பாப்பா. பேர் என்ன? சின்ன பாப்பா அபு தாலிப், அலி இப்னு அபி தாலிப். அவர்களினுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. ஃபாத்திமா பின்த் அசத் இவங்க யாருன்னு சொன்னால், ரசூலுல்லாஹுக்கு ஒரு வகையில் தாய் முறை வேணும். யார் வேணும்? தாயுடைய அந்தஸ்து வேணும். இப்போ இந்த தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த தாய் என்ன செஞ்சிட்டாங்க? வஃபாத்து ஆயிட்டாங்க. இப்போ இந்த தாயுடைய சபையில் போய், மவுத்துடைய ஜனாசாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அருமை தாயே, என் சீதேவியே, அருமை தாயே, என்னுடைய சீதேவியே, எனக்கு தாய் இல்லை. என் தாய் நான் பிறந்த 6 வயசுல செஞ்சிட்டாங்க, மவுத்தாயிட்டாங்க. என் தாய்க்கு பின்னாடி நீங்கள் எனக்கு ஒரு தாயாக இருந்தீங்க. என் தாய்க்கு பின்னாடி எனக்கு நீங்கள் ஒரு தாயாக என்ன செஞ்சீங்க? இருந்தீங்க. அமைதியாக இதே அடிவாங்காத சொல்லி இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே. என் தாய்க்கு பின்னாடி நீங்கள் ஒரு தாயாக எனக்கு இருந்தீங்க. எத்தனையோ வாட்டி உங்களை நீங்கள் பட்னி போட்டுக்கிட்டு எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து என் வயிற்று என்ன செஞ்சீங்க? நீங்கள் நெப்புனீங்க. உங்களுக்கு ஆடை இல்லாமல் இருந்தபோது கூட எனக்கு நீங்கள் நல்ல கண்ணியமான ஆடைகளை கொடுத்து எனக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் அழகு பார்த்தீங்க. எத்தனையோ வாட்டி உங்களுடைய தூக்கத்தை கூட நீங்கள் தள்ளி வச்சுட்டு எனக்கு நீங்கள் தூங்க வச்சு என்னைய தாலாட்டு பாடி என்ன செஞ்சீங்க? என்னைய நிம்மதியாக தூங்க வச்சிங்க. அவ்வளவு நீங்கள் எனக்காக ஒரு உண்மையிலேயே நீங்கள் என்னை பெத்த தாய் மாதிரி என்னை நீங்கள் என்ன செஞ்சீங்க? உலகத்தில் நான் வாழும்போது என்னைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? அந்த அம்மாட்ட பேசலாம். பேசிட்டு கபரு வெட்டுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. யார? உசாமா இப்னு ஸைதுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. உசாமா இப்னு ஸைதுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. உமர் பின் கத்தாப் யாரு? நம்ம உமர்ல தான். யாருது? நம்ம உமர்ல தான், வேற யாரும் இல்லை. அதுக்கு அடுத்து அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவுக்கு போனவன ஒரு ஒட்டகம் போய் ரசூலுடைய அந்த ஒரு வீட்டுடைய வாசலில் போய் நிற்கும்ல, அந்த வீட்டில் போய் ரசூல் தங்குவாங்களா இல்லையா? மதீனாவுக்கு போன உடனே, ஹிஜ்ரத் செஞ்சு போன உடனே ரசூலுடைய ஒட்டகம் போய் ஒரு வீட்டு வாசலில் படுக்கும். அந்த வீட்டில் தான் ரசூல் தங்குவாங்க. போய் அந்த வீட்டுடைய சஹாபியுடைய பேர் என்ன? அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
இந்த சஹாபியை அனுப்புகிறாங்க. அந்த 3 பேரோடு சேர்ந்து ஒரு கருப்பு நிற அடிமை ஒருத்தரையும் என்ன செய்கிறாங்க, அனுப்பி. மொத்தம் 4 பேர் அந்த அம்மையாருக்கு கண்ணியம் செய்கிறாங்க. கண்ணியம் செஞ்சுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போய் கபரை வெட்டுறாங்க. கபரை வெட்டிட்டு பிள்ளை குழி இருக்குமா, பிள்ளை குழி உள்ளக்க சின்ன குழி தோண்டுவாங்கல்ல, சின்ன குழி ஜனாசா மட்டும் உள்ள வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஒரு சின்ன குழி தோண்டுவாங்க. அந்த குழியை தோன்றது யாரு, ரசூலுல்லாவே தோண்டுவாங்க. ரசூலுல்லாவே என்ன செய்றாங்க, தோண்டுவாங்க. தோண்டிட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டு அந்த அம்மாவுக்காக துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், என் தாயார் உலகத்தில் என்னை ரொம்ப சீராட்டி பாராட்டி வளர்த்தாங்க. அந்த தாய்க்கு அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு, அவங்க பாவத்தை மன்னிச்சு அவங்களுடைய கபரை விசாலமாக்கு. அவங்க கபரை என்ன செய்ய விசாலமாக்கு. அவங்களுக்கு கபூரில் உண்டான எந்த நெருக்கடியும் எந்த கஷ்டமும் எந்த எதுவுமே என்ன செய்யாத, அவங்கள கேட்காத. கபூரில் போய் இவங்க படுத்துக்கிட்டாங்கடா. இன்னொரு காரியம் செஞ்சாங்க. கபூர் விட்டு வந்தாங்கல்ல, வர்றதுக்கு முன்னாடி இவங்க சட்டையை கழட்டி கொடுத்து என் ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கஃபனா போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என் ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கஃபனா போடுங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய மேலே கண்ட ட்ரெஸ்ஸை கஃபனா போட்டால் கபூரில் என்ன செய்ய மாட்டான், அல்லா வேதனை செய்ய மாட்டான். அதுக்காகவே என்ன செஞ்சாங்க, கழட்டி கொடுத்தாங்க. இங்கே வந்து கபூரில் படுத்துக்கிட்டு துவா செய்கிறாங்க. அவங்களே துவா செய்ய என்ன சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நீ அனுப்பிய முஹம்மது யார், நான் தான், அவங்க தான். அவங்களே என்ன செய்கிறாங்க, அந்த தூதரின் பொருட்டால் நீ ஏற்றுக்க, என்னின் பொருட்டாலே நீ என்ன செஞ்சுக்க, ஏற்றுக்க. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கிரீடம் இருக்கா இல்லையா, பதவி. என்ன பதவி, நுபுவத்துங்கிற ஒரு பதவி, நபித்துவங்கிற ஒரு பதவி இருக்கா இல்லையா. அந்த நபித்துவத்தை முன்னாடி வச்சு என்ன செய்யறாங்க, அல்லாட்ட கேட்குறாங்க, வசீலா தேடுறாங்க. யார, ரசூலுல்லாஹ் அவருடைய நபித்துவ பட்டம் இருக்கு வரலையே, அந்த பட்டத்தை கருவியை யூஸ் பண்ணுறாங்க. வசீலாவா என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அல்லாஹ் அது மாதிரி செய்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. கபூரை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா சேஃப்டி முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி துவா செஞ்சாங்களா இல்லையா, செஞ்சாங்கல்ல. அப்போது இதே மாதிரி தான் வலிமார்கள், இதே மாதிரி தான் வலிமார்கள். இந்த வலிமார்கள்ட்ட போய் நம்ம வந்து எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறது எந்த தப்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால் என்ன செய்யணும், வலிமார்கள்ட்ட போகணும். நேரடியாக போய் நம்ம கருணாநிதியை பார்க்க முடியாது, ஜெயலலிதாவை பார்க்க முடியாது, மோடியை பார்க்க முடியாது. இடையில ஒருத்தன் இருப்பான், பிஏ இருப்பானா இல்லையா. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த விளக்கணைகளை பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு 4 பேரை பார்த்து பேசி காக்கா பிடிச்சி அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள் உங்களை பற்றி, அம்மா பட்டத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லுங்கள், ஜமாத் தலைவர் வந்திருக்கான்னு சொல்லுங்கள், போங்க. அவன் மதிக்க மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அம்மா பட்டத்து ஜமாத் தலைவர் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், அதுக்காக நான் இங்கே கதையை சொல்லலை, இதுக்கு சொல்கிறேன், சொல்ல புரியுதா. அப்படி உலகத்தில் போய் நம்ம யாரையாவது பார்க்கறதுக்காகவே நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு கருவியை என்ன செய்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சபையில் தொழுகை, இபாதத்து, நல்லடியார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், வணக்க வழிபாடுகள், லைலத்துல் கத்ருடைய இரவு, குர்ஆன் ஷரீஃபு, ஹதீஸ் கிதாபுகள், இமாம்கள், 4 சங்கைக்குரிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இவங்க எல்லாரும் சீதேவிகள், எல்லாரும் யாரு, வலிமார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் உள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்புறம் யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 11 பேர். அவங்க வேற யாரு, சஹாபாக்கள், குலஃபாய் ராஷிதீன்கள், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்காங்களா இல்லையா. மலக்குமார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், எதுக்கே இல்லையா பாடத்தில். அப்போ அவங்களெல்லாம் கொண்டு இவர்களின் பொருட்டால் கேட்டுட்டு அதில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாவே நமக்கு வழி காட்டிக்கிறாங்களே, சஹாபாக்களுமே வழி காட்டிக்கிறாங்களா இல்லையா, நபிமார்கள் சொல்லிக்கிறாங்களா இல்லையா, குரானில் அல்லாவே சொல்லிக்கிறாங்களா இல்லையா. நபிமார்கள் இப்படிலாம் செஞ்சாங்கன்னு அல்லா தான் சொல்லலாம் குரானில். அதுதான் நமக்கு பெரிய ஆதாரம். இதையெல்லாம் இந்த சைத்தான் என் கண்ணில் படுறதில்லை, பட்டாலும் வெளியே சொல்றதில்லை, பட்டாலும் வெளியே. இது ஏன்னா நம்ம மக்களுக்கு அறிவில்லை, மார்க்கத்தை தேடி படிக்கணுங்கிற ஆசை இல்லை. நம்ம மண்டை ஃபுல்லாக எம்டியாக இருக்கா, மூளை ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. உள்ளக்க ஹதீஸ் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து தெளிவாக இருந்தால் என்ன செய்யணும், எவனா வந்து சொன்னான்னா இங்கே வாடா சைத்தானே
புகாரியில் இத்தனாவது ஹதீஸ் 1010, இங்கே பாரு இங்கே 1385, இங்கே பாரு இங்கே 2100, எல்லாம் சொல்லி என்ன செய்யலாம். இங்கே இப்படி தான் வருது, நீ என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்க? கம்பை தூக்கிட்டு ஒரே அடி, கம்பை தூக்கிட்டு ஒரே அடி. கம்பு இல்லையா கையை வச்சுட்டு சப்புன்னு செய்தான் அடிவாங்கலாம் கூட இல்லாத நான் சடான ஒரு அடி செய்யணுமா இல்லையா? நமக்கு தெரியறதில்லை. அதனால ஓ அப்படியாடா, அப்போ தௌஹீத் ஜமாத் பள்ளியாசலுக்கு தொழுவ வரணுமாக்கு. அப்போ தௌஹீத் ஜமாத் பள்ளியாசலுக்கு நம்ம என்ன செய்யணும்? தொழுவ வரணுமாக்கு. அப்போ அதைத்தான் சொல்ல வர்ற நீ. என் அந்த கூட்டத்தில் சேராம என் கூட்டத்தில் வந்து சேர்ந்துரு. எங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாரு, எங்களுக்கு கொஞ்சம் துடுப்பாயிரி, அல்லக்கையாயிரி, எங்களுக்கு கொஞ்சம் அல்லக்கை அப்பசிட்டி அந்த மாதிரி நீ இரி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தான் இந்த ஆளுங்க என்ன செய்ய நம்மளை வேலை பார்த்துட்டு தெரியுது. சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்ந்து காட்டிய அற்புதமான கொள்கை. இந்த கொள்கையை விட்டு நீ வேற எங்கே போனாலும் மாட்டிக்கிற. அவங்களே சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நானும் எனது சஹாபாக்களும் எது ஒன்றில் இருந்தோமோ அதில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள். இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டான், நாங்கள் தாண்டா அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி இருக்கோம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நாங்கள் யார் சொன்ன மாதிரி இருக்கிறோம்? சைத்தான் சொன்ன மாதிரி இருக்கோமா? இப்லீஸ் சொன்ன மாதிரி நம்ம இருக்குமா? நாங்கள் தாண்டா நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் ஜக்காத், நபி வழியில் நம் நோன்பு, நபி வழியில் நம் பெருநாள். பார்த்திக்கியா, நம்ம நாளைக்கு கொண்டாடுவோம் பெருநாள், இவர் இன்னைக்கே கொண்டாடிடுவார். பார்த்திக்கியா, எல்லா பெருநாளும் அப்படி தான். நோம்பு பெருநாள் ஃபுல்லாக அதோட கதை இருக்குது, சுவாரஸ்யமான கதை கேளு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கலாம், சுன்னத் வல் ஜமாத்து நாளைக்கு பெருநாள், நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம், நம்ம இன்னைக்கு நோன்பு வச்சுருக்கிறோம், நாளைக்கு தான் நமக்கு பெருநாள். அந்த விளக்கணைகளுக்கு இன்னைக்கு பெருநாள், அந்த அன்னைக்கு நமக்கு நோன்பு, அந்த அன்னைக்கு நமக்கு என்னது நோன்பு. இப்போது வரலாம் நல்லா பிரியாணி சாப்பிட்டு பெருநாளைக்கு என்ன சாப்பிட்றாங்க, காலையில் வட்டலப்பம், தோதல், கோழியப்பம், வேற என்ன கோழியப்பம், வேற என்ன கல்யாணம், அப்போ இன்னொன்று தாலியானமாக என்ன சொல்லுவீங்களே, என்னமா சொல்லிடா இது சாம்பார் மாதிரி போடுவீங்களா, அது பைத்தானம்டா. ஏன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேது, எனக்கு தெரியுது, நான் ஊருக்கு வந்திருக்கேன் புதுசாக, எனக்கு தெரியுது. பைத்தானம் எல்லாம் போடலையா இல்லையா? எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் போட்டு வாயில் வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டு, இங்கே வரு எல்லாம் போட்டு நல்லா வாயில் வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டு நேராக வந்து சுன்னத் வல் ஜமாத்தில் விடுவேன். நோம்பு வச்சுருப்பான்ல, நோம்பு வச்சுருப்பாங்களா இல்லையா? இந்த வந்துடலாம், இதை முடிச்சுட்டு வந்துடலாம், இன்னைக்கு வரலேன். சரிங்க சார். இப்போது நோம்பு வச்சுருப்பாங்கல்ல, நோம்பு வச்ச ஆள்கிட்ட வந்து இந்த நாக்கு வெத்தலை போட்டுக்காரில்ல, நாக்கை இப்படி காமிச்சிக்கிட்டு செவந்திருக்கான்னு கேட்டிருக்கான். என்னது செவந்திருக்கா? இவன் நோம்பு வச்சுருக்கான். அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே பசியில் இருக்கிறான், நோம்பு வச்சுருக்கிறான். இவனை வந்து கடுப்பேற்றுற மாதிரி சொன்னான், கோவமாக வராதா? இவன் என்ன பண்ணான், கையை நல்லா முறுக்கிக்கிட்டு மூக்களையும் உதட்லையும் சேர்த்து ஒரு குத்து பஞ்ச், மூக்களையும் உதட்லையும் சேர்த்து ஒரு பஞ்ச் கொடுத்த உடனே உண்மையிலேயே செவந்து போச்சு. முன்னாடி வாயில் வெத்தலை பாக்கு போட்டு செவந்துச்சு, இப்போ குத்துல எல்லா பக்கமும் செவந்து போச்சு. குத்துல எல்லா பக்கமும் என்ன செஞ்சிருச்சு? இதெல்லாம் செய்யலாமா? இது சேட்டை தானே? இப்போ சேட்டை தானே? அப்போ இந்த சைத்தான் சேட்டையை என்ன செய்யணும்? உமரலில்லாவுடைய பாணியில் தான் என்ன செய்யணும்? டீல் பண்ணணும். அவன் டீல் பண்ணால் உண்மையிலேயே சம்மந்து போச்சு. தக்காளி சட்னி வந்துருச்சு. தக்காளி சட்னி என்ன செஞ்சிருச்சு? அப்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ கைத்தான், சரியா? தெரிஞ்சாதான் நீ என்ன செய்வ? அடிக்க முடியும். நீ என்ன செய்யணும்? போய் 4 பேர்ட்ட சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன், இந்த விஷயத்தை உன்னோட என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கக்கூடாது. போய் அடுத்தவங்களுக்கும் சொல்லி புரிதல் ஏற்படுத்தும். வீட்டில் உள்ளவங்களே கேட்பாங்க, அவன் கேட்பாங்க, தர்காக்கெல்லாம் போகலாமா போகக்கூடாதா, இது வேற குழப்பறாங்களே. நீனே சொல்லுடா ரசூல்லா, டேய் குரானில் பாருங்கப்பா இப்படி இருக்கு, நீனே சொல்லு. உனக்கு தெரியுமா? இப்போ தெரியுமா உனக்கு? ஹதீஸ் நம்பர் வேணா இந்த கேளு, அஜித் இந்த ஹதீஸ் எத்தனை நம்பரு, அது பேர் என்ன, அறிவிப்பாளர் யாரு, கேளு, என்கிட்ட சொல்லித்தரேன், இந்த எடுத்துக்க போய் சொல்லு. இதா இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மௌத்தாகக்கூடிய அந்த கடைசி காலம் வரை நம்மையும் நம் சந்ததிகள் எல்லோரையும் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற அழகிய இந்த கொள்கை கோட்பாடுகளின் வழியே நின்று வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நசீபை நமக்கும் நம் பிச்சலங்கள் அனைத்து மக்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நல்லா சொல்லு. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் சொல்லு. நீனும் சேர்ந்து நீ என்னமோ பயான் பண்ண மாதிரி நீனும் சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் சொல்றேன், நீ பதில் சொல்றா. நீ என்னமோ பார்த்து 1 மணி நேரம் பயான் பேசுன மாதிரி எல்லாம் சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ யாரு பதில் சொல்றது? நான் சொல்லணும், நீ சொல்லணும். நீ சொன்னா நான் சொல்லணும். சரியா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும்.